இது மட்டன், இது நாட்டுக்கோழி. அது பச்சைப்புளி ரசம். பச்சைப்புளி ரசம். அது முட்டை குழம்பு. முட்டை குழம்பு. இது வந்து ரைஸுக்கு வந்துடும். முட்டை குழம்பு ரைஸுக்கு வந்துடும். சாப்பாட்டுக்கு வந்துடும். இது இருக்கிற எல்லா குழம்புமே சாப்பாட்டுக்கு 100 ரூபாய்க்கு வருங்க. ஓகே ஓகே. கறி எக்ஸ்ட்ரா வாங்கினா ஆம்லேட்டு, முட்டை பொரியல், தயிர் இது வாங்கினா தனியாக காசுங்க. இதுக்கா? அது கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பு. அது ரசம் தாளிச்சு நார்மல் ரசம். அது மட்டன் குழம்பு. இது மோர். இது மட்டன் குழம்பு, மோர். இது வந்து சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு. என் பேர் வந்து ஸ்ரீனிவாஸ். நாங்கள் வந்து ரெகுலராக அடிக்கடி இந்த கடைக்கு வரோம். டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ரொம்ப அருமையாக அவங்களும் அன்போடு பரிமாறுவாங்க. ஃபஸ்ட்டு டேஸ்ட் தான் சொல்லலாம். எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இங்கே வந்து ரொம்ப அருமையாக சுவையாக மண்பானையில் கொடுக்குறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ஜஸ்ட் டைம் நானும் இவரோட தான் வருவோம். நல்லாயிருக்கும் சாப்பாடு, அதனால தான் டெய்லி இங்கே வரோம். நாங்கள் அங்கே ஆண்டவர் பங்கிலேருந்து வரோம். எதுக்காக அப்படின்னா இங்கே ஃபுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, அதுக்காக அங்கேருந்து வரோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஐ டேஸ்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல்லில் இருக்கோம். நாமக்கல்லில் வந்து வசந்தா மெஸ் அப்படிங்கிற ஒரு மெஸ் ஒன்று. இது வந்து ஒரு வெரி ஸ்மால் ஸ்பேஸ்ன்னு வைங்களேன். ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் அவங்க சமைக்கிறாங்க. ஒரே ஒரு லேடி தான் இருக்காங்க. அவங்க தான் சமைக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் சமைக்கிறாங்க. ஸோ இதோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் சேலம் ரோட்டில் அப்ரோ டயர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. டேரெக்டாக அப்ரோ டயர்ஸ், ஓலா ஷோரூம், பைக் ஷோரூம் இருக்குது இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஒரு சந்தில் இருக்குது. ஸோ இதோட எக்ஸாக்ட் கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க உள்ளுக்கு போயிட்டு இந்த வீட்டு சமையலை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே அதிகமாக வெரைட்டிஸ் எல்லாம் இல்லை. மட்டன் இருக்குது, நாட்டுக்கோழி இருக்குது, அப்புறம் மீல்ஸ் இருக்குது. இதுதான் அவங்களோட ஃபுட். மதியானம் லஞ்ச் மட்டும்தான் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு கம்ப்ளீட்லி ஒரு வீட்டு சாப்பாடு. இப்போ ஒரு 2 டேபிள் தான், அதிக கூட்டம் இல்லை. ஸோ வாங்க போய் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்லாம் எப்படின்னு சொல்கிறேன். வசந்தா மெஸ்ஸுன்னு தான் வச்சுருக்கோங்க. நாங்கள் வீட்டு சாப்பாடு மாதிரி செய்கிறோங்க. எந்த மசாலும் போடாமல் நல்லபடியாக நாங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு செஞ்சு கொடுத்துட்டு நல்ல கடலை எண்ணெயில் நல்ல சாப்பாடாக செய்யணும்னு செய்கிறேங்க. நான் மட்டும்தான் இருக்கேங்க, வேறு யாரும் இல்லை. எல்லாமே நான் தாங்க. எல்லா வேலையும் நான் தான். மதிய சாப்பாடு மட்டும்தாங்க. 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இருக்குங்க. கொஞ்சம் கூட்டம் நிறையா வந்தால் சீக்கிரம் தீர்ந்துடும், இல்லைன்னா கொஞ்சம் நேரம் இருக்குங்க. ஐட்டம் நாட்டுக்கோழி, மட்டன் இருக்குங்க, முட்டை குழம்பு, கருவாட்டு குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ரசம், பச்சை ரசம், மோர், தயிர், முட்டை பொரியல் இருக்குங்க. மட்டன் இருக்குது, நாட்டுக்கோழி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு மட்டன்லேருந்து ஆரம்பிக்கலாம். மட்டன் நல்லா கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு, நல்லா காரமாக நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. வாயில் போட்டோன்னே ஒரு நல்ல ஒரு ஸ்பைசினஸ், அந்த டேஷ் ஆஃப் அந்த ஸ்பைசினஸ் வாயில் டக்குன்னு படுது. டேஸ்ட் நல்லா இருக்குது. அந்த ஸ்பைசினஸ் லெவலே டிஃப்ரெண்ட்டான ஒரு மசாலாஸ் போட்டிருக்காங்கன்னு வைங்களேன். அதுக்கு வித்தியாசமான டேஸ்ட். மட்டன் சூப்பர். ஸோ மட்டன் குழம்பு அப்படி லைட்டாக கொஞ்சம் ஊற்றி பசங்க சாப்பிட்டு போனோம். மட்டன் குழம்பு நல்லா சூடாக இருக்குது. இது கொஞ்சம் ஆவரேஜ் தான். மட்டன் குழம்பு ஆவரேஜ் தான். இன்னும் கொஞ்சம் இந்த சால்ட் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ஆவரேஜ் மட்டன் குழம்பு. இந்த மட்டனையும் குழம்பையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு, ரைஸோட சாப்பிட்றதுக்கு அது நல்லா இருக்குது. அடுத்தது இந்த நாட்டுக்கோழி போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த நாட்டுக்கோழி பிளேட் எவ்வளோக்கா? இது 1/4 கிலோ. இது என்ன ரேட்டு? இது 150 ரூபா. ஸோ இந்த போர்ஷன் வந்து 150 ருபீஸ். 150 ருபீஸுக்கு நல்ல போர்ஷன் நிறையவே இருக்குது. நல்ல போர்ஷன் 150 ருபீஸுக்கு நல்ல போர்ஷன் அது. நாட்டுக்கோழி நல்ல டேஸ்ட் நல்லா இருக்குது. பார்த்தீங்க மசாலாஸ் வந்து ஒரு சிமிலர் மசாலாஸ் தான். பட் ஸ்டில் இட் இஸ் குட். ஒரு வீட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்டு.
நல்ல ஒரு இந்த வீட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்னு வைங்க. எனக்கு இன்னும் போத் மட்டன் அண்டு நாட்டுக்கோழி போத் ஆர் ஈக்குவலி குட். பட் நீங்கள் ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நீங்கள் வாங்கணும்னா யூ கேன் கோ ஃபார் நாட்டுக்கோழி. இன்னும் சூப்பராக இருக்குது. நாட்டுக்கோழி a bit better. அதோட நைஸ். சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு ஓகே, சூப்பராக சொல்ல மாட்டேன், நார்மல். இந்த நாட்டுக்கோழியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. இது கருவாடு தொக்கு, இது கத்திரிக்காய் கருவாடெலாம் போட்டு ஒரு திக்கான கிரேவி தொக்கு மாதிரி செஞ்சுருக்காங்க. ட்ரை பண்ணி போடுவோம். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கத்திரிக்காயோட ஃப்ளேவர், கருவாட்டோட அந்த டேஸ்ட் அடிச்சிக்க முடியாது, சூப்பராக இருக்குது. ஜஸ்ட்டு இங்கே வந்தால் அது வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணணும். இது வந்து எக் கிரேவி. ₹100 இந்த குழம்பெல்லாம் வச்சு எக் கிரேவியோடு தராங்க அப்படிங்கிறது நல்ல ஒர்த்தான ஒரு டிஷ் தான் வைங்களேன், லஞ்ச் தான் வைங்களேன். ₹100 உங்களுக்கு கருவாட்டு குழம்பு, முட்டை கிரேவி இதெல்லாம் வந்துடுது. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பெல்லாம் வந்துடுது ₹100. ஸோ வெரி குட். ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் பச்சைப்பொடி ரசம்லாம் இருக்குது. சாப்பிட்டு வந்துட்டு ஃபைனலாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஒரு 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 சூப்பர் ஒரு ஃபுட்டுன்னு வைங்களேன். ஒரு வீட்டில் சாப்பிட்டா எப்படி என்ன டேஸ்ட்டோ அதே மாதிரி டேஸ்ட் தான். மீல்ஸ் ₹100. அந்த ₹100க்கு உங்களுக்கு ரசம் 2 ரசம் வந்துடும், சிக்கன் குழம்பு இருக்குது, மட்டன் குழம்பு இருக்குது, முட்டை கிரேவி இருக்குது, கருவாட்டு தொக்கு இருக்குது, மோர் இருக்குது. ஸோ இத்தனை ஐட்டம் வெறும் ₹100 தான். வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு வைங்களேன். மட்டன் இருக்குது, சிக்கன் இருக்குது, நாட்டுக்கோழி மட்டனும் 1/4 கிலோ தராங்க, சிக்கனும் 1/4 கிலோ தராங்க. இந்த ரேட்ஸுக்கு நல்ல போர்ஷன் சைஸ் வந்து நல்ல போர்ஷன் சைஸ். ஸோ நல்லா அஃபோர்டபுளான ஒரு ஃபுட்டு. டேஸ்ட் வைஸும் அமேசிங். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இந்த சமையலை நீங்கள் டேஸ்ட் பண்ணியே ஆகணும். வெரி சிம்பிள் ஹோம்லி ஃபுட்டு. ஒரு லேடி தான் இருக்காங்க, அவங்க தான் சர்வ் பண்ணுறாங்க, அவங்க தான் சமைக்கவும் செய்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பை ஃப்ரம் மை டேஸ்ட்.